அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப கர்த்தராகிய தேவன் சபையை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு எழுப்புதல் வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. எழுப்புதல் கட்டாயம் வரும். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்ட்டு. அப்போ யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவர் பகைப்பார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புவார்கள், பிள்ளைகள் பெற்றாருக்கு எதிராக எழும்புவார்கள். அப்புறம் என் நாமத்திலிருந்து நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இன்னைக்கு பார்த்துங்க, ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்த நாட்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தவறான காரியங்களை, கிறிஸ்தவத்தை குறித்து தவறான காரியங்களை மதம் மாற்றுகிறார்கள் சொல்லி தவறாய் அந்த காரியங்களை இது பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவத்தை குறித்ததான ஒரு தவறான அபிப்பிராயங்களை உருவாக்குகிற காரியங்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு யூடியூப் போன்ற காரியங்களை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்களை இன்னைக்கு மற்ற ஊழியர்களை குறித்து அவதூறு பரப்புகிறதும், அவதூறான காரியங்களை பேசுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தாதபடிக்கு மற்றவர்களை குறை சொல்லுகிறதும், இப்படி மற்ற ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு அவன் அதை செய்கிறான் இதை செய்கிறான்னு சொல்லி அது நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு கிறிஸ்தவம் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலங்களை நம்ம பார்க்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் இயற்றக்கூடிய சட்டங்களின் மூலமாக எப்படியாவது கிறிஸ்தவத்தை நசுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ எழுப்புதல் வரப்போகிற அந்த நாட்களில், எழுப்புதலுக்கு முன்பதாக அது என்னெல்லாம் நடக்கும், சுவிசேஷம் அந்த அறிவிக்கப்படுகிற அந்த நாட்கள் என்ன நடக்கும் என்று கர்த்தர் மத்த 24வது அதிகாரத்தில் சொல்லி இருந்தாரோ அவைகள் எல்லாம் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவைகளை எல்லாம் நம்ம பார்த்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாமும் மற்றவர்களை போல இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பொழுது கர்த்தர் சொல்லி இருக்கிற இந்த எழுப்புதல், ஒரு பக்கம் தேசத்தின் காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தேசத்தில் அழிவுகள் நடக்குது, போர்கள் நடக்குது, யுத்தங்கள் நடக்குது. நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விக்கிரகாராதனையிலும் குடிவெறியிலும் சிக்கி இருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸோ இந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதே நேரத்தில் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எங்கே கொண்டு வருவார்? பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொள்வார் என்று வேதம் சொல்லுது. அப்போ தேவனுக்கு என்ன தேவை? சபை தேவையாக இருக்கிறது. அப்போ இந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல் இன்றைக்கு அடுத்து சபை எப்படி இருக்க வேண்டும், சபையில் எத்தனை ஊழியங்கள், எப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சபையிலே, தேவன் விரும்புகிற சபையிலே எப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 11 to 15 வரைக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். இன்னைக்கு கர்த்தர் பார்த்தீங்கன்னா, அடுத்து சபையில் நம்ம எப்படியெல்லாம் ஆதி திருச்சபை இருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து திருச்சபையில் இருந்த இந்த ஊழியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம திருச்சபைகளுக்காக இவைகளுடைய நோக்கம், நம்ம தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்த்து நாம் அவைகளுக்காக ஜெபிக்கும்படி இவைகள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை வேதத்தின் அடிப்படையில் பார்த்து, இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எல்லாருமே ஒரு திருச்சபையில் இருக்கிறவர்கள் தான். ஸோ நம்முடைய திருச்சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நாமளும் உற்சாகமாக அதோடு பங்கு பெற்று நாம் அந்த தேவனுடைய சபையில் நாம் ஒரு அங்கத்தினராக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பங்கு பெறுவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லைன்னு தெரியும் பொழுது நாம் மற்றவர்களை போல என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லி தெரியறதுக்காக இல்லை, இவைகளை பார்த்து நாம் தேவனுக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அவைகளெல்லாம் உருவாக வேண்டும், அவைகளெல்லாம் எங்கள் சபையில் இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் இருந்த காரியங்கள் எங்கள் சபைகளிலும் வர வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், வாஞ்சிக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஊழியத்தை
என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 5 விதமான ஊழியங்களை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 5 விதமான ஊழியங்களை நாம் என்ன செய்யணும்? சபையிலே இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். 5 விதமான ஊழியங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் பவுல் போன்றவர்கள் புறப்பட்டு போய் கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். பேதுரு போன்றவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி பயன்படுத்தும் பொழுது அநேக ஜனங்கள் இவர்கள் மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் சபையாக அவர்கள் ஒரு இடத்துல கூடிய சபையாய் ஆராதிக்கிறார்கள். அடுத்ததாக அந்த ஜனங்களை தேவனுடைய திட்டமான வார்த்தைகள், இனி தேவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி வரப்போகிற அழிவுகள், வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தி தேவனுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி எச்சரிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். அடுத்து தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். அதன் பின்பதாக சுவிசேஷகர்களின் ஒரு திரள் கூட்டம் எழும்பி அந்த பகுதிகளிலே அவர்கள் இருக்கிற எல்லைகளிலே சுவிசேஷத்தின் வல்லமை, அற்புத அடையாளங்களின் பலத்தோடு சுவிசேஷ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுவிசேஷர்களின் ஒரு கூட்டம். பிலிப்பு போன்றவர்களெல்லாம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது பிலிப்பு ஒரு சுவிசேஷகனாக அவர் புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி எழும்பி வரப்போகிற பஞ்சத்தை எல்லாம் முன்குறித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில எப்படி பவுல் அவருடைய புறஜாதிகள் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பவுலும் பர்னபாவும் தீர்க்க தரிசிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒருத்தரே பார்த்தீங்கன்னா 2-3 வரங்கள் உடையவர்களாக, அழைப்பு உள்ளவர்களாகவும் காணப்படுவார்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து மேய்ப்பர்கள் இருக்கணும். இந்த 3 பேர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், இவர்களை கர்த்தர் எழுப்பி பயன்படுத்தி ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். அப்படி ரட்சிக்கிற பொழுது அந்த ஜனங்களை நடத்தக்கூடிய மேய்ப்பர்கள், அவர்கள் தான் சபையை கண்காணிக்கிறவர்கள், கண்காணிகள் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த மேய்ப்பர்கள் எழும்பி வர வேண்டும். இந்த மேய்ப்பர்கள் அந்த ஜனங்களை என்ன செய்யணும்? இவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களை நடத்தணும். அடுத்து அந்த ஜனங்களுக்கு அடுத்து யார் வேணும்னா போதகர்கள். போதகர்கள்னா கர்த்தருடைய வேதத்தை பகுத்து போதித்து, கர்த்தருடைய அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2வது வருகை, இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகள், தேவனுடைய சத்தியத்தின் ஆழங்கள், இவைகளெல்லாம் போதித்து வேதவாரகனாகிய எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்ப இப்படிப்பட்ட போதகர்கள் எழும்ப வேண்டும். இந்த 5 விதமான ஊழியங்களும் சபைகளிலே காணப்பட வேண்டும். இந்த 5 விதமான ஊழியங்கள் எழும்பி வரும்பொழுதுதான் ஒரு பூரணமான வளர்ச்சி உண்டாகும். ஸோ ஏன் இந்த 5 விதமான ஊழியங்கள் அவசியமா இருக்கிறது? அது ஒவ்வொரு பாயிண்டா கூட நம்ம பார்க்கலாம். இந்த வசனங்களிலிருந்து பைபிள் சொல்லுது. 11வது வசனத்தை எபேசியர் 4:11 இப்படியா சொல்லுது. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும். முதலாவது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஆண்டவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டுமானால், அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப இயேசுதான் தேவன், அவர் தான் ஆண்டவர்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் அங்கு வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படும் பொழுது, அது சொல்லப்பட்டாதான் அவங்க கேள்விப்படுவார்கள். அப்ப முதல்ல அந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் அவர்களுக்குள்ள உருவாக வேண்டும். அந்த தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். பவுல், பேதுரு போன்றவர்கள் அதைத்தான் உபதேசித்தார்கள். இயேசுவின் மூலமாகத்தான் அற்புதங்கள் நடக்கும், அவர்தான் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர், அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் தேவனாய் தேவன், அவர்தான் என்ன செய்தார்? மாம்சத்திலே வெளிப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்தை சொல்லி அந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ளாய் நடத்தினதை நாம பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்குது? முதல்ல தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசம். ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் மேல இருக்கிற ஒரு விசுவாசத்துல பெருகணும். முதல்ல அவங்க கர்த்தரை அறிந்து கொள்றாங்க, உள்ள வராங்க. ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ, நெருக்கத்திலையோ, ஒரு கண்ணீரிலையோ அவங்க வரலாம். அதன் பின்பதாக அது முடிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும்? கர்த்தர் மேல அவங்களுடைய விசுவாசம் ஆழமாய் வைக்கப்பட வேண்டும். கர்த்தர் மேல விசுவாசித்து அவங்க வளரணும். அவங்க கர்த்தரை விசுவாசித்து அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். ஸோ இவைகள் நடக்க வேண்டும். 2வதாக அதே வசனம் சொல்லுது, தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவிலும். அடுத்து அறிவு. அடுத்தது தேவனை குமாரனை பற்றும் அறிவு. அப்ப பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவரை அறிகிற அறிவில அவர்கள் வளர வேண்டும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2-8 வரைக்கும் வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது.
தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியாற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்ப இங்க அடுத்தது அவரை அறிகிற அறிவு. அடுத்தது ஜனங்கள் என்ன செய்யணும்? அவரை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம முதலாவது விசுவாசத்தை பத்தி பார்த்தோம். இந்த விசுவாசம் எப்படி வரும்? எந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்க முடியும். நான் எவ்வளவு குறைவா அறிந்திருக்கணும் அவ்வளவு குறைவா விசுவாசிக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனை அறிந்திருக்கிறோங்கிறது தான் நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது காரணமா இருக்கிறது. அப்ப இந்த சத்தியத்தின்படி அவர்கள் போதிக்கப்பட்டு அந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிகிறார்களோ, அதனால தான் கர்த்தர் சொல்றார், பலியில இரக்கத்தையும் சமாதான பலிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவையுமே விரும்புகிறேன் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தேவ ஜனங்கள் அவரை அறிய வேண்டும். எந்த அளவுக்கு அவரை அறிந்திருக்கிறோம்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தான் நடக்க வேண்டும். அப்ப அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனிடத்தில் சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒரு தேவ பிள்ளை அவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவன் நடக்க முடியும். அவனுக்கு சத்தியத்தை தெரியும். இன்றைக்கு அப்ப இரண்டாவதாக தேவனை அறிகிற அறிவிலே ஜனங்கள் விருத்தி அடைந்தது. தேவனை அறியும் பொழுது என்ன நடக்கும்? அதுக்கடுத்து விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு இதெல்லாம் பெருக ஆரம்பிக்கும். தேவ சுபாவங்கள் ஒரு மனிதனுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நான் தேவனை அறிந்து கொள்கிறேன். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவரிடத்துல நாம் கற்றுக்கொண்டாதான் ஒருத்தர் அவனை அறிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம முதல் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப அந்த ஜனங்கள் எங்க கற்றுக்கொள்வார்கள்? அதுதான் ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலிருந்தும் ஒன்றை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த 5 விதமான ஊழியங்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபையின் அடிப்படையில, வரங்களின் அழைப்பின் அடிப்படையில அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஊழியங்களை செய்கிற பொழுது அந்த ஜனங்கள் வளர்ந்து பெருகுகிறார்கள். அப்படி இல்லாத பொழுது இப்ப ஒரே ஒரு ஊழியக்காரர் மட்டும்தான் இருக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியுதோ அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு சில நேரங்கள்ல பல இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்கார் அவரை தவிர மற்ற யாரையுமே அங்கீகரிக்க அவர்கள் விரும்புவது இல்லை. ஒரு திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தையை அவர் அழைத்திருந்தார்கள், பிரசங்கிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் யூத்துக்கெல்லாம் செட் ஆகாது. நான் பேசுனது வரப்போகிற எழுப்புதலை பற்றி பேசினேன். அப்போ இந்த எழுப்புதலே யூத்துக்கு செட் ஆகாதுன்னா யூத்துக்கு என்ன செட் ஆகும்னு எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு யூத்தை நடத்துறதுக்கு அவங்க ஒருத்தரை கூப்பிடுவாங்களாம். அவர் நிறைய ஃபன் கேம்லாம் வைப்பாராம். நிறைய பிள்ளைகள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக போவாங்களாம். ஸோ யூத்தெல்லாம் அப்படி இருந்தால் தான் சர்ச்சுக்கு வருவாங்களாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எழுப்புதல் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஸோ நம்ம பாவத்தை விட்டு நாம மனம் திரும்பணும், நாம தேவனை சந்திக்க ஆயத்தமாகணும், அடுத்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். ஸோ இது இன்றைக்கி இருக்க யூத்துக்கு அது செட் ஆகலாம். ஸோ என்னுடைய உபதேசம் இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு. அப்போ நான் யாருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா, உயிருக்கு போய் போராடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் பண்ணணும். இப்போ அவங்களுடைய கோட்பாட்டின்படி சாக போகிற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இது பண்ணணும். ஏன்னா அவன் தான் பரலோகத்துக்கு போகிறான். மற்றவெல்லாம் பரலோகத்துக்கு இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது. அவங்களுக்கு வசதி இருக்கும்போது ஒரு 15 ட்ரெயின் விட்டுருப்பாங்க பரலோகத்துக்கு, அவங்க ஒரு 15வது ட்ரெயினில் ஏறி வந்துடுவாங்க. மற்றெல்லாம் அவசரமாக போகிற ஆள்லாம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய, இது கேட்கும்போது எவ்வளோ மனவேதனையும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்குது? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் அவரை அறிகிற காரியத்தை விட அவருக்காக, அப்போ அவரை எந்த அளவுக்கு அறிந்தானோ அந்த அளவுக்கு தான் ஓடுவார்கள். நம்ம மிஷினரிகளை பற்றிலாம் படிக்கிறோம்.
அன்னைக்கு அந்த மிஷனரிகளாக ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் 75 வயசுலையும் 85 வயசுலையும் ஒப்பு கொடுக்கல. அவர்கள் தங்கள் சிறு வயதில் தான் ஒப்பு கொடுத்தார்கள். தங்கள் வாலிப வயதிலே தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி தான் அவங்க தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஓடினார்கள். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிப சமுதாயம் கர்த்தருக்கு நேராய் ஓடக்கூடாதபடி காணப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் பாரம் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள் இன்னைக்கு உலகத்தை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் உலகத்தை குறித்த அறிவை நிறைய பெருகி வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த அறிவெல்லாம் அவங்களுக்கு பெருகி கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவர்கள் தேவனை கேள்வி கேட்கிறவர்களாக, தேவனுடைய காரியங்களை பரிகசிக்கிறவர்களாக மாறி போனார்கள். பரிதாபகரமாக இன்றைக்கு ஒரு பக்தியுள்ள சந்ததியாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் வாலிபர்கள் எழும்பக்கூடாதபடிக்கு இன்றைக்கு அவர்கள் உலகத்தோடு இணைக்கப்பட்டு விட்டார்கள். அல்லது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக, இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்றவர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நாட்கள்ல அவர்களை மறுபடியும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லுகிற பிரசங்கத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு அவர்களுக்கு ஏற்ற அவர்கள் அப்படியே ஜாலியா அவங்க ஜாலியா போறதுக்கான இடம் கிடையாது. பரலோகத்துக்கு போவதற்கான வழி அது இடுக்கமும் அது நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிற சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களுக்கு காரணம் என்ன? அவர்கள் போதிக்கப்படவில்லை, அவர்கள் நடத்தப்படவில்லை. இன்னைக்கு நம்ம ஜெபக்குள்ள வர இதே வாலிபர்கள் அந்த இதில் இருக்க அந்த கூப்பிட்ட பிரதர் சொன்னார், நான் அவங்க ஜெப இதில் வந்து அவங்க மீட்டிங் கலந்துக்கிட்டேன், எல்லாம் அங்கங்கே நின்று ஜெபிக்கிறத பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, வாலிப பிள்ளைலாம் ஜெபிக்கிறாங்க, நான்லாம் இப்படிலாம் ஜெபிக்க மாட்டாங்க, இவ்வளோ வாலிபர்கள்லாம் வரமாட்டாங்க. நான் சொன்னேன், வாலிபர்கள் வரமாட்டாங்க இல்லை, நம்ம நடத்தணும், அவ்வளோதான். நம்ம அவர்களுக்கு கர்த்தரோடு இருக்கக்கூடிய உறவு என்னன்னு அவர்களுக்கு காண்பித்து கொடுப்போமானால், கர்த்தருடைய வல்லமை என்னதென்பது அவர்களுக்கு காண்பித்து கொடுப்போமானால், அவர்கள் தேவனோடு நெருங்கி நிற்கும் பொழுது தேவனுடைய வல்லமை, அபிஷேகம், கிருபைகளை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்க தேவனோடு நெருங்கி ஜீவிப்பாங்க. யார் செய்யறது? நாமளா ஒரு முடிவு பண்ணிக்கிறோம், இவர்கள் வரமாட்டார்கள், அவர்கள் வரமாட்டார்கள், இவர்கள் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம முடிவு பண்றோம். தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக ஒன்றுமில்லை. ஒரு நொடி பொழுது, ஒரு இமை பொழுதில் எல்லாவற்றையும் மறுரூபமாக்குகிற கர்த்தர். அப்ப இந்த காரியங்கள்லாம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது? இப்ப இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அவர் அறிகிற அறிவுல ஜனங்கள் என்ன செய்யல, பெருகவில்லை. அவர் அறியணும் அப்படிங்கிற காரியத்தை விட இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பொழுதுபோக்குகள் வந்துருச்சு. அப்ப இவைகளெல்லாம் பெருகணும். அப்ப அவர் அறிந்தா தானே தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ஏன் மரித்தார், ஏன் உயிர் தெழுந்தார், அவருடைய பரலோக ராஜ்யம் நிரந்தரமானது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, என்னுடைய வாழ்க்கை கத்திருக்கென்று தான் இந்த பூமியில என்னை வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது தானே அவர்கள் கத்திருக்கென்று ஓடுவார்கள். அப்ப அவரை அறிகிற அறிவில அந்த ஜனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு பிரசங்க பீடங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பிரசங்க வேலைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்து மையப்படுத்துவதற்கு பதிலாக, கிறிஸ்து உயர்த்தப்படுவதற்கு பதிலாக மனிதர்கள் உயர்த்தப்படுகிற காரியங்கள், இன்றைக்கு வீணான பொழுதுபோக்குகள், ஜனங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுகிற காரியங்கள், கர்த்தருடைய வேதத்தின் ஆழங்கள் போதிக்கப்படுவதற்கு பதிலாக பிரயோஜனமற்ற காரியங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கோபம் வர வேண்டும். நம்ம கோபம் வந்து ஒன்றை போய் சண்டை பிடிக்கிறது இல்லை, நாம் ஜெபத்துல நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அவைகள் மாறும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பதான் அவர் அறிகிற, இன்னைக்கு ஜனங்கள் உண்மையாகவே வரப்போகிற அந்த அழிவை குறித்து அறிந்திருப்பார்களானால், வேதத்தை வாசித்து வரப்போகிற ஆபத்தின் நாட்களை அறிந்திருப்பார்களானால், இன்றைக்கு அவர்கள் ஆயத்தமாகி இருப்பாங்க. இன்னைக்கு அவருடைய வருகைக்காக ஒரு திறப்பிலே நிற்பார்கள். கர்த்தரை நான் சந்திக்க வேண்டும், என் தேவனாகிய கர்த்தரை நான் சந்திக்க வேண்டும் என்ற வைராக்கியம் அவர்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அது அந்த 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 காரியத்தை பத்தி எந்த கவலையுமே இல்லாம எல்லாரையும் போல உலக மனுஷனும் நியூஸ் பார்க்குறான், நம்மளும் நியூஸ் பார்க்குறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் வேணாமா? உலக மனிதன் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு கமெண்ட் பண்ணிட்டு என்னதான் செய்ய முடியும்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவான். தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லையே, வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரே கர்த்தர். இவைகளெல்லாம் சம்பவித்து கொண்டு இருக்கிற பொழுது, அத்திமரம் துளிர்க்கிறதை காணுகிற பொழுது, வசந்த காலம் சமீபமாயிற்றுன்னு சொல்றீங்களே, அப்படி இருக்குன்னா தேவன் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வாசலருகே வந்திருக்கிறார்னு நீங்க அறிய வேண்டாமா? அப்படிங்கிற அந்த எச்சரிப்பின் சத்தம் வேண்டாமா? இன்றைக்கு வாசலருகே வந்துட்டாரு. லவோதிக்கியா சபை, திருச்சபை அல்லவா, இதோ வாசல்ல நிக்கிற கர்த்தரை உள்ள விடலையே. பரிதபிக்கிறார் கர்த்தர். என்னை உள்ள அனுமதிச்சாதானே என் சுத்தத்தை நான் உங்களை செய்ய முடியும். வாசற்படி நின்று கர்த்தரை தட்டணும் இல்லையா? இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நாம் துணிக்கப்படணும். அப்ப நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்களுடைய சத்தம் அவர்களுக்கு கேட்கட்டும். கேட்கக்கூடாத அவருடைய செவி மந்தமாய் நிற்குதே. கர்த்தருடைய அழைப்பில் இன்னைக்கு கர்த்தருடைய அழைப்புக்கு ஓடுகிறதுக்கு வாலிபர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட விருப்பத்தை யாரும் வைக்கிறது இல்லை. பெரும்பாலான இன்னைக்கு பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் உலக பிரகாரமாய் ஜெயிப்பதில் தான் குறியாக இருக்கிறார்கள். உலக பிரகாரமான தங்களுடைய அடையாளங்கள், தங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தின்படி எங்கள் பிள்ளைங்க வாழணும், அப்படி வாழ்ந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷம்.
அது மூலமாக தான் அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். ஆனால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஏன் தங்கள் கையில் கொடுத்தாரு? பைபிள் சொல்லுது, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, அவர் ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் ஒருவனை படைத்தார்? அவர் நினைச்சிருந்தா திரளான மனிதர்களை உண்டாக்கி ஒரே ஒரு மனிதனை படைத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உண்டாக்கினார். பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாகத்தானே. இன்னைக்கு ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கணும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். கற்பம் திறந்து பிறக்கிற முதலாவது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எவ்வளோ வசதியா இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு கர்த்தருக்கென்று தங்கள் பிள்ளைகளை ஏன் வீட்டுக்கு ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா, யுத்த காலத்துல வீட்டுக்கு ஒருத்தன் இராணுவத்துக்கு போகணும். அது எல்லா நாடுகள்லையும் எழுதப்படாத சட்டம், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல எல்லாம் கட்டாயமா இராணுவ சேவை நீங்க இப்போ பண்ணி ஆகணும், 3 வருஷம் இப்படிலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சாத்தானுக்கு எதிரான ஒரு யுத்த காலம் இல்லையா? திரள் கூட்ட ஜனங்கள் நரகத்துக்கு போகுதே, ஏன் வீட்டுக்கு ஒருத்தர் கர்த்தருடைய ஊழியக்காரராக வந்தால் என்ன? தேவன் உங்கள் பிள்ளைகளை அழைத்தால் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு மட்டும் கர்த்தர் அழைச்சிடக்கூடாது. அப்படியே அழைக்கிறாங்கன்னா இவங்க கொடுக்கறது தான் அவர் வாங்கிக்கணும். இவங்க கொடுக்கறது, தேவன் எந்த பிள்ளையை அழைக்கிறாருங்கிறதுலாம் இல்லை, இவர்கள் எதை கொடுக்க விரும்புகிறார்கள். பிள்ளைகளை கொடுக்குறவர் கர்த்தர், ஆனால் ஊழியத்துக்கு வந்து இவர்கள் எதையோ கொடுப்பார்கள். பிரயோஜனம் இல்லாது, வீட்டில் இன்னும் கீழ்ப்படியாது, சொன்ன பேச்சு கேட்காது, நீ ஊழியத்துக்கு போயிரு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஊழியத்துக்கு வர்றதுனால தான் பிரயோஜனம் இல்லாது, அதெல்லாம் கர்த்தர் அப்படி தான் இருக்கிறது தான் பயன்படுத்தும். அழைப்பு இருக்கணும். அழைப்பு இருந்தால் எப்படிப்பட்டவனையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அழைப்பு இல்லாமல் அது பிழைப்பாக மாறிடக்கூடாது. ஒரு சகோதரி ஊழியம் செய்கிறாங்களாம், அவருடைய ஊழியத்தில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆள் வேணும். அந்த சபையில் இருக்கிற யாருமே அவங்களுக்கு தெரியலை, சபையில் இருக்கக்கூடிய மற்ற யாரும் உடன் ஊழியர்கள் எல்லாம் அவங்களுக்கு கப்பு சரியாக இல்லை. ஸோ அவங்க வந்து அடுத்து அவங்களுடைய மகனை படிக்க வைக்கிறாங்க. இப்போ அவர் வரணும், படிக்க வச்சு நீ வந்து இது வந்து இனிமேல் நீ தான் நடத்தணும். அப்போ இதை யார் தீர்மானிக்கிறா? ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அழைப்பு இன்னைக்கு முக்கியம் இல்லை. இப்போ இதெல்லாம் மாறி போனதுக்கான ஜனங்களும் தேவனை அறியவில்லை. ஜனங்கள் தேவனை அறியலை. தேவனை தேவனுக்கான சிறந்ததை கொடுக்கறதுக்கு பதிலாக தனக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மனநிலை இன்னைக்கு பெருகிருச்சு. நசல் கொண்டதையும் ஊனமானதையும் உன் தேவனுக்கு செலுத்து, உன் எஜமானுக்கு செலுத்த, அவன் உண்மையில் பிரியமாக இருப்பானோ அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு அநேக இடங்களில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்கு அவருடைய பெற்றோர்களை விரும்புவது இல்லை. பல இடங்களில் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் திருச்சபைகளில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்தப்பட வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதில்லை. அதனால் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகலை. தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் உள்ளே வர முடியலை, அழைப்பு இல்லாதவர்கள் உள்ளே வந்து விடுகிறார்கள். அப்போ என்ன நடக்கும்? சமைக்க தெரியாதவங்க சமைச்சா சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி தான் ஊழியங்கள் இன்னைக்கு இருக்கு. அழைக்கப்பட்டவனோட தான் கர்த்தருடைய கிருபை இருக்கும், அவன் மேலே தான் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும். அழைக்கப்படாதவன் வந்து அவன் என்னது, அது அந்நிய அக்கினி தான் அங்கே வரும். தாத்தானும் அபிராமும் வந்தா அவர்களுடைய கைகள் இருக்கக்கூடிய தூப கலசங்களிலே தேவனுடைய அக்கினி இருக்காது, அந்நிய அக்கினி தான் இருக்கும். அதான் இன்றைக்கு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவனை அறிகிற அறிவு நமக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லாட்டா அப்படி இருந்திருந்தா இன்றைக்கு கள்ளர்கள் திரளாக எழும்பி வரமாட்டார்கள். இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி வரமாட்டார்கள். சுயநலவாதிகளும் பண வெறியில் நிரம்பினவர்களும் இன்னைக்கு ஊழியக்காரர்களாக இருக்க மாட்டார்கள். ஸோ ஜனங்கள் இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அப்போ இதுக்கு உண்மையுள்ள ஊழியர்கள் எழும்பி வரணும். இதை தேவ ஜனங்களை தேவனை கேட்கிற நடத்துகிறவர்கள் எழும்பி வர வேண்டும். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவில் அவர்கள் பெருக வேண்டும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அப்ப கர்த்தருடைய நிறைவான வளர்ச்சி அவங்க அடையணும், வளர்ச்சி அடையணும், வளரணும். ஒரு தேவ பிள்ளை முதலாவது பிறக்கும் போது ஒரு குழந்தை, இந்த பிள்ளையை போல சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். குழந்தை எல்லாத்தையும் நம்பும், எல்லாத்தையும் இது பண்ணும், எல்லாரையும் அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது. குழந்தைக்கு வந்து கோபம் இதெல்லாம் வந்து இது பண்ணாது, தனிப்பட்ட பகையெல்லாம் குழந்தைக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் முதலாவது உருவாக வேண்டும். அடுத்ததாக அந்த குழந்தை என்ன செய்யணும், அப்படியே இருந்துடக்கூடாது. அடுத்த குழந்தை வளரணும், வளர்ந்து நன்மை என்னது தீமை என்னதுன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு சரியான காரியங்களை அது பின்பற்றி செல்ல தெரியணும். அது என்ன செய்யணும், வளரணும்.
அதனால தான் கர்த்தர் எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்றாரு, எபிரேயர் 6வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஆமென். ஏன் இதை சொல்றாரு? இதெல்லாம் அடிப்படையான உபதேசம். நமக்கு எல்லாமே தெரியும். இயேசு மனிதனா இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அவர் மீண்டும் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழும்பினார். பரலோகத்துக்கு அவர் எழுந்தருளி போயிருக்கிறார். மீண்டுமாய் அவர் என்ன பண்ணுவார்னா, பிதாவின் வலதுவசத்தில் நம்மோடு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டுமாய் இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுதான் அடிப்படை. இது நமக்கு தெரியும். ஆனா மறுபடியும் இதுலயே நிக்காம பூரணராகும்படி, அப்பன்னா வளரணும், நான் பெருகணும். அப்ப என்ன செய்யணும்? காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் பாலை குடிக்க கொடுக்க வேண்டியதாயிற்று அப்படிங்கிறார். அப்ப வளராததுனால என்ன இருக்குது? மறுபடியும் பழைய சுபாவங்கள், முந்தின நடக்கைக்குரிய அந்த மோசம் போக்கு இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனிதனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்ளணும். அதான் அந்த வளர்ச்சி இல்லாத பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மறுபடியும் என்ன நடக்குது? அந்த பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய கிரியைகள் இது உள்ள இருக்கிற வரை கனியற்ற அந்தகார கிரியைகளினால் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ ஒண்ணு இருக்காது, என்னது? வளர்ச்சி இல்லை. பழிக்கு பழி வாங்கக்கூடிய உணர்வுகள், கோபங்களும் எரிச்சல்களும் வைராக்கியங்களும் கீழ்ப்படியாமைகளும் முரட்டாட்டங்களும் பெருக ஆரம்பிக்கும் பொழுது அங்க என்ன இருக்காதுன்னா, தேவனுடைய நிறைவான வளர்ச்சி இருக்காது, பூர்வ ராகத்துக்கு கூடிய வாழ்க்கை இருக்காது. மறுபடியும் தங்களுடைய பழைய சுபாவங்களோடு இருந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் காணப்படும். இப்படியே செய்துட்டு இருந்தா என்ன நடக்கும்? வாசிங்க, 4-8 வரைக்கும் வாசிங்க. அதே அதிகாரத்தில் எபிரேயர் 6வது அதிகாரம் 4-8 வரைக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஏன் இங்க கர்த்தர் வளரலன்னா என்ன நடக்கும்? இப்படியே நான் இருந்துகிட்டு இருக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் என்னுடைய பழைய சுபாவங்கள், பழைய கிரியைகள், பழைய வாழ்க்கைகள், பழைய நடத்தைகள் எனக்குள்ளாய் உள்ள வந்துச்சுன்னா, இங்க கர்த்தர் சொல்றாரு, ஒரு தினம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரமையவே ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தை உலகத்தின் பலன்களை எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அறிந்து அபிஷேகத்தை பற்றி எல்லாம் செஞ்சுட்டோம், மறுபடியும் மறுதலித்து போனவர்கள். அப்போ இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிட்டோம், என் இஷ்டத்துக்கு வாழ்கிறவனா மறுதலித்து போனவனா என்ன அர்த்தம்னா, தன் இஷ்டத்துக்கு போனோம். இயேசுக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கடி வந்துருச்சு, இயேசுவை மறுதலித்து விட்டார் பேதுரு. அவரை தெரியாதுன்னு மறுதலித்துட்டார். அதனால தான் கதை சொன்னார், தங்கள் நாவினால் அவர் அறிக்கையிடுகிறார், கிரியைகளினாலும் அவரை மறுதலிக்கிறார்கள். நாவினால அறிக்கையிடுறோம், கிரியைகளினால மறுதலிக்கிறோமா? இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா, பைபிள் என்னை பற்றி வேதம் சொல்லுது, நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன்? நான் மறுதலித்திருக்கிற நபராக, நான் என்னுடைய கிரியைகளினாலே தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப என் வாழ்க்கை மாறினாதான் வளர்ச்சி. ஒரு நாள்ல குழந்தையை போல இருந்தோம், குழந்தையை போல சிந்தித்தேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது. குழந்தையை போல இருந்தோம், குழந்தையை போல பேசினோம், குழந்தையை போல சிந்தித்தோம். நமக்கு தெரியல. ஆனா புருஷனான பொழுதோ நான் குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்ப புருஷன், பூரண புருஷன், அதான் பூரண புருஷன். புருஷனா மாறணும். புருஷனை போல இடை கட்டிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு விட்டு விலக வேண்டும். மறுபடியும் என் வாழ்க்கையில இந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுக்கு தான் ஊழியர்கள் தேவையா இருக்கிறார்கள். இவைகள் போதிக்கப்படாமல் ஜனங்களுக்கு தெரியாது. நீ எப்படி வேணாலும் இருந்துல, தேவன் விரும்புகிற மனிதனாய் நீ வாழ வேண்டும்.
அப்ப அதுக்கு என்ன செய்யணும், நீ எப்படி வாழ வேண்டும்? அப்ப மறுபடியும் மறுதளிச்சு தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தன் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பானா? பைபிள் சொல்றது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் வேதம் சொல்லுகிறது. அப்ப மறுபடியும் இப்படிப்பட்ட மறுதளித்து தேவனை துக்கப்படுத்துகிறவர்கள் தேவனை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்களா, தேவனுடைய மழையை, ஒரு மழை பெய்யுது, அந்த நிலம் வந்து தண்ணி எல்லாம் குடிக்குது, என்ன செய்யணும், அது ஒரு விளைச்சலை கொடுக்கணும். அந்த விளைச்சலை கொடுத்து அந்த அந்த விளைவிக்கிற மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அது ஒண்ணுமே இல்லாம வெறும் முள்ளுக்காடா இருந்துச்சுன்னா அந்த நிலம் மறுபடியும் என்ன செய்யும், அதுல முள்ளெல்லாம் அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்படும். இது யாரு சொல்றாரு? நம்மளை தான் சொல்றார். நம்ம தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், எல்லாவற்றையும் தேவன் விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் நான் எந்த மாற்றம் இல்லாம வாழ்வேனா இருந்தால் என்ன இருக்கும், சுட்டரிக்கப்படுவதா அது முடிவா, சபிக்கப்படுகிறதா அதனுடைய முடிவு. அப்ப இதெல்லாம் எனக்கு தெரியணும் இல்லையா? இது அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி நான் கேள்விப்படுவேன்? அப்பதானே எனக்கு பயம் வரும். இதெல்லாம் வேணாம், எல்லாம் வேணாங்க. நல்ல வார்த்தை, 4 வார்த்தை, ஞாயிற்றுக்கிழமை அவங்க வராங்க, அவங்களுக்கு 4 வார்த்தை நல்ல வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்பிட்டா போதுமா? நம்ம என்ன குறி சொல்றதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறதுக்கு? கர்த்தருடைய வேதம் இவைகள்லாம் எதற்காக எழுதி வைத்திருக்கிறது? இவைகள்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுது இல்லையா? வாசிங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-12 வரைக்கும் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு சிற்றாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் சிருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆமென். அப்ப இங்க கர்த்தர் சொல்றாரு, இது நீங்க எதை அறியணும்? கொரிந்து பட்டணத்துல கிருபை இருந்துச்சு, வரங்கள் இருக்குது, வல்லமையான சபை தான், எல்லா வரங்கள் வல்லமைகள் எல்லாமே அங்க இருக்குது. ஆனா வளர்ச்சி இல்லை, ஒரே சண்டை. நான் பெரியாளா, நீ பெரியாளா, பவுலுக்கு ஒரு கோஷ்டி, அப்போலோவுக்கு ஒரு கோஷ்டி, பேதுருவுக்கு ஒரு கோஷ்டி, இயேசுவுக்கு ஒரு கோஷ்டி, கோஷ்டி சண்டை நடந்துகிட்டு இருக்குது. சபையில் கொண்டாந்து திருவிருந்து நடத்துங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம், சாப்பாடு கொண்டு வந்து. ஸோ அங்கே இந்த சபையில் எல்லாமே இருந்தும் வளர்ச்சி இல்லை. அப்போ அந்த எதை அறியணும்? நீங்கள் இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் எனக்கு நான் இது பண்ணிட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், எல்லாம் பெற்றுட்டேன், நீ என் இஷ்டத்துக்கு வாழ்கிறது இல்லை. என் வாழ்க்கை வளர்ச்சி அடையணும், நான் மாற்றம் அடையணும். அதுக்கு தான் இங்கே நம்முடைய அழைப்பு என்ன? 1 யோவான் 3வது அதிகாரம் 1-2 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இங்க நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க எதை அறியணும்னா, யோவான் சொல்றாரு, என்னத்தை அறிஞ்சுக்கொள்ளணும்? நீங்க யார் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறோம். நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படல. தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனா தேவன் நம்மளை எப்படி அழைக்கிறார்னா பிள்ளைகள்னு அழைக்கிறார். தேவனுடைய ஜனங்கள்னா அவர் ஒரு தேவனாகவும் நாம் பக்தர்களாகவும் மாறுகிறோம். ஆனா தேவன் அப்படி இல்லை.
அவர் வந்து பிள்ளைகள் அப்படின்னா அவருடைய வீட்டுக்குள்ள இருக்கிறோன்னு அர்த்தம். அவருடைய குடும்பத்தில் ஒருத்தராக, அவரில் ஒருவராக நம்மை வைத்திருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆகவே அன்பு எவ்வளவு, இவ்வுலகம் அவரை அறியாது அப்படின்னா நம்மை அறியல, பிரியமானாலும் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம். அதுதான் நம்முடைய அழைப்பு. அப்ப இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய, அப்ப இதை அறியணும். இதுதான் அறிய வேண்டிய காரியம். நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? அவரை போல வளரணும், அவரை போல இருக்கணும். அப்ப இங்க கதை சொல்ல, நீங்கள் எவைகளை அறியணும் அப்படின்னா சொல்றாரு. ஏன் ஒரு நாட்கள்ல எல்லாருமே இஸ்ரவேல் மக்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள், தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது, பார்வோனுடைய பலத்த கருத்திலிருந்து எப்படி அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டார், எல்லாம் தெரியும். ஆனா வனாந்தரத்துல வந்ததுக்கு அப்புறம் அவர்கள்ட்ட பார்வோன் கிடையாது அவர்களை எதிர்க்க. அவர்களுக்கு எந்த அடிமைத்தனமும் இல்லை. பகலிலே பாதுகாக்க அவர்களுக்கு மேகஸ்தம்பமும், இரவிலே அவர்களுக்கு குளிர் அவர்களை தாக்காதபடி அக்னி ஸ்தம்பமும். அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, கண்மலைகளிலிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டது, வானத்தின் மன்னாவினால் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனா கர்த்தருக்கு அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. அதனால் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் அவர் பிரியமா இல்லை. அதை அதான் அறியணும். நீங்க எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் ஏன் அவைகளை நீங்க அறியணும், ஏன் இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். அன்னைக்கு அநேகர் வந்தாங்க, வனாந்தரத்திலே இல்லாம போயிட்டாங்க, வாக்குத்தத்தம் பண்ண கானானுக்குள்ள போகல. அப்ப இந்த வளர்ச்சி எனக்குள்ள வரலன்னா, நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேங்கிற உணர்வு எனக்கு இல்லைன்னா, பைபிள் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 வாசிங்க. பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்க சொல்றார், இங்க என்னத்தை சொல்றாரு அப்படின்னா, அவர் அறியணும். அதுதான் அவருடைய பவுலுடைய இந்த அதிகாரத்துடைய நோக்கம் என்னன்னா, அவரை அறிகிற அறிவிலே நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும். அப்ப அதை என்ன அறிய விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, நான் எப்படி அவர் மரித்தாரு, எப்படி அவர் உயிர் தெழுந்தாரு, அதுக்கு நானும் தகுதியிலோனாய் மாறணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டம்னு விட்டேன், அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவர் சொல்றாரு, நமக்கு உண்மையா நான் இப்ப அறிந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நான் என்னுடைய இந்த உலக பிரகாரமான உலகத்தின் காரியங்கள் மேலேயே வச்சிருந்த பட்டுகளை நான் விடும் பொழுதுதான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறேன். ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னன்னா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசுக்கு சில ரட்சகர் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப இந்த சரீரத்துல வாழ்கிற நான் எவ்வளவு பயபக்தியுடைய, இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது. இந்த அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரமாக சரீரத்தை போல எனக்கு மாற்றப்படுகிற ஒரு நாள் வரப்போகுது. அப்ப நான் என்ன செய்யணும்னா, அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கணும். என்னுடைய இருதயம் எங்க இருக்குதோ, என் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே என் இருதயம் இருக்கும். அப்ப என் பொக்கிஷம் பரலோகத்துல இருந்துச்சு அப்படின்னா என் இருதயம் அங்க இருக்கும். அப்ப அது அவர் அறிந்தாதான் அது வளரணும். அப்பதான் வளர்ச்சி. கர்த்தருக்குள்ளாக அந்த வளர்ச்சி இல்லை. அதனால விசுவாசம் இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. கோபம், எரிச்சலா எரிச்சல், விரோதமா விரோதம், பகையா பகை. தங்களை நடத்தின மோசைக்கு கீழ்ப்படியலை. மோசை எதிர்த்து நிற்கிறதுலே தான் குறியா இருந்தாங்க. மோசையை அபிஷேகித்தவர் யார், மோசை அவர்களுக்கு தலைவனாய் கொடுத்த, அவங்களுக்கு அதை பத்தி கன்சிடரே இல்லை. அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் மோசை. அவங்க அந்த தேவனை உணரவே இல்லை. கடைசியில் அதனுடைய முடிவு என்னவாயிருச்சு, கடைசியில அவர்களில் அநேகரில் அவர் பிரியமாய் இல்லை. அவர்கள் வழியிலே அழிக்கப்பட்டார்கள். 2 பேர் தான் அந்த 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் போனாங்க. நமக்கு அடிக்கடி நமக்கு தெரியும். ஆனா ஏன் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, ஏன் புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது ஏன் எழுதுகிறார், ஏன் கொரிந்து சபைக்கு தெளிவா எழுதுறாரு, எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குப்பா, ஆனா நீங்க வளரல, உங்களுடைய ஆவியின் கனிகள் பெருகவில்லை. அப்ப தேவனை அறிகிற அறிவில வளரணும். கிறிஸ்துவின் நிறைவான அந்த வளர்ச்சியின் அளவு வரணும். ஒரு பூரண புருஷனை போல நீங்க மாறணும். அடுத்த வளர்ச்சி அதான். அப்ப இந்த வளர்ச்சி வரலன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இதை நான் இருந்தேன், வாழ்ந்தேன், ஏதோ எப்படியோ வாழ்ந்தேன், கடைசியில அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர் என்னை கூட்டு போயிடுவாரு. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. தேவனுடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 17-18.
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வரத்தான் போகுது. அது வரும் பொழுது நாம நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தான் துவங்கலாம், வேற எங்கேயும் இல்லை. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால், நாம் யாரு? நாம தான் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நமக்கிட்ட தான் அது துவங்குது. தேவனுடைய சுவிசேஷ கீழ்ப்பட முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான். அப்ப நீதிமான் தான், நான் ஒரு நாள் நீதிமான் ஆயிட்டேன். ரோமர் 5வது அதிகாரத்துல நம்முடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் மேல விசுவாசம் வச்சு அவருடைய ரத்தனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிச்சு நம்ம நீதிமான் ஆயிட்டோம். கரெக்ட். ஆனா இங்க பைபிள் சொல்றது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. அரிதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரேரா. 6 லட்சம் பேர்ல 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள 2 பேர் தான் போனாங்க. அப்ப நம்ம என்ன இங்க இருந்து அப்படி எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாங்க. அவர் வந்தவன அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், இங்க எப்படி வேணாலும் இருந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையாவே நமக்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்ப இந்த பயம் எனக்குள்ள இருந்தாதான் நான் கர்த்தருக்குள்ள வளருவேன். கர்த்தருக்குள்ள வளருதுனா என்ன? அவருக்கு பிரியமாய் வாழ்வது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த உணர்வு இல்லாததுனாலதான் உணர்வற்றவர்களாக, குழந்தைக்கு தெரியுமா, குழந்தைக்கு என்னது நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்பும், எல்லாத்தையும் கண்ணை மூட்ட எதை வேணாலும் செய்யும், அதோடைய உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். நான் மாறணும், வளரணும். அதுக்கு தான் ஏன் இந்த 5 விதமான ஊழியங்கள் அவசியம், கண்டித்து உணர்த்துகிறவர்கள் ஏன் அவசியம், சிட்சித்துடைய வேதத்தை கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவான். யோவான் ஸ்நானனை போன்ற தீர்க்கதரிசிகள் வராவிட்டால் இஸ்ரவேல் போன்ற கடின மனதுள்ள மனிதர்கள் எப்படி மனம் திரும்புவார்கள்? தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்கு அவசியமாயிருக்கிறார்கள், சுவிசேஷர்கள் அவசியமாயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு உபதேசிக்கிற போதகர்கள் அவசியமாயிருக்கிறார்கள். இதெல்லாம் இருந்தாதான் இது உருவாகும். இது இல்லைன்னா அந்த ஜனங்களை உணர்வற்றவர்களா என்ன செய்யறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு கடைசியில என்ன செய்யறாங்க? அவர்கள் நித்திய அக்கினிக்கு தான் போவாங்க. அவர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும் அல்லவா? அப்ப நம்முடைய நம்ம இன்றைக்கு திருச்சபைகள் இந்த 5 விதமான ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய பூரண அந்த வளர்ச்சி உருவாகணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்திலும் அறிவிலும் வளர்ச்சியிலும் பூரண புருஷர்களா அவர்கள் மாறணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னா, இந்த 5 விதமான ஊழியங்களும் ஊழியர்கள் எழும்ப வேண்டும். ஸோ ஒவ்வொரு ஊழியத்தின் மூலமாகவும் அந்த ஜனங்கள் தொடப்படுகிறதும் சந்திக்கப்படுகிறதும் எச்சரிக்கப்படுகிறதும் வழிநடத்தப்படுகிறதும் தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படியாக அவர்கள் கொண்டு போகப்படுகிறதுமான அந்த வாழ்க்கைக்கு இந்த ஊழியங்கள் எல்லாம் எழும்பணும். இப்படி எல்லா விதமான ஊழியங்கள் எழும்பும் போதுதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு பூரணமான வளர்ச்சியை அடைய முடியும். அவன் அடுத்து வளரணும், ஒரு பிள்ளையாவே இருந்து போயிடக்கூடாது. அவன் சீசனா மாறணும். அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு நபராய் மாற வேண்டும். இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கான முகாந்திரம் என்ன அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நபராய் மாறணும். இதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். வாசிங்க எபிரேயர் 10வது அதிகாரம் 31. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். கதை சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். அப்ப தேவ ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் நாட்கள் ஒன்று இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த நியாய தீர்ப்புக்கு நான் தப்பிக்கொள்ள வேண்டும் இல்லையா? தேவன் என்ன நியாயம் தீர்க்கணும் இல்ல, தேவன் என்ன நியாயம் தீர்க்க கூடாது, நான் தப்பிக்கொள்ளணும் தான் கர்த்தர் விரும்புறார். வாசிங்க 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென். இங்க எதுக்காக என்ன நியமிச்சிருக்கிறாரு? என்ன எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு? என்ன எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறாரு? என்ன எதுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு? என்ன நான் அழிந்து போயிடக்கூடாது. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சுற்றி அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது, சமாதானமற்ற சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவனுடைய வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா அவருடைய கோபாக்கினையின் நாள் வந்து விட்டது. அவருடைய கோபத்துக்கு முன்பதாக நிற்பவன் யார்? அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்ப குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீ அழியாமலும் இருக்கும்படியாக
அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவன் என்ன எதுக்கு இது பண்ணாரு? நான் ரட்சிக்கப்படணும், நான் மீட்கப்படணும். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கூட்டு வந்தது நோக்கம் அது என்னன்னா, கானானை கொடுக்கணும் தான். அவருடைய நோக்கம் சரியாதான் இருந்துச்சு. அதுக்கு தான் அந்த ஜனங்களை கர்த்தர் அழைத்தார், அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தார், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆனா அவர்கள் அதை இழந்து போனார்கள். இந்த அருமையான தேவ பிள்ளையில இந்த வளர்ச்சி எனக்கு இருக்கணும். இதுதான் உண்மையான வளர்ச்சிங்கிறது. நான் தேவனுக்குள்ள பெருகி இருக்கிறேன், நான் வளர்றேன், நான் பூர்ண புருஷனாக. இந்த பூமி எனக்கு அல்ல, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது இல்ல. நான் அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவரை சந்திக்கும் பொழுது நான் வெறுங்கையாய் அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினவனாக நான் தைரியமாய் அவரை சந்திக்க வேண்டும். நல்லது, உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தாய், உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன்னு அவர் என்னை கூட்டிட்டு போகணும். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நியாயத்தீர்ப்பின் நாள் இருக்கிறது. அந்த நாளிலே நாம் தைரியம் உள்ளவர்களாய் அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கணும்னா, ஒரு புத்தியுள்ள கன்னிகையோர் போல இருக்கணும். அப்ப நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கணும். இதான் உண்மையான வளர்ச்சி. இது இல்லைன்னா நான் இந்த பூமிக்காகவே வாழ்ந்து பூமிக்காகவே என் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ நம்ம அப்படி இராதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆகவே தேவ திருச்சபைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிப்போம். இப்படிப்பட்ட ஊழியங்கள் எழும்பும்படியாக, இப்படிப்பட்ட ஊழியங்கள் இன்னும் திரளாய், இன்னும் ஊழியர்கள் எழும்பும்படியாக, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் திரளாய் எழும்பி வரும்படியாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார்.